மாணவமணிகளே, இன்று நான் உங்களுக்கு ஒரு முக்கிய பாடத்தை எடுக்கப் போகிறேன். அது தேசத் தலைவர்களைப் பற்றியது. இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் எப்படி கிடைத்தது தெரியுமா? நம் தேசத் தலைவர்கள் பல இன்னல்களைத் தாங்கிக் கொண்டு தங்கள் உயிரையும் துச்சமாக எண்ணி சுதந்திரத்திற்காக போராடினர். சத்தியாகிரகம், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மாநாடுகள், கூட்டங்கள் என்று பல வழிகளில் ஆங்கிலேய அரசை எதிர்த்துப் போராடினர். அதற்காக அவர்கள் பட்ட துன்பங்களை வார்த்தைகளால் அளவிட முடியாது. குடும்பத்தை மறந்து, சந்தோஷங்களை மறந்து, உயிரை துச்சமென எண்ணி சுதந்திரத்தை பெற்றுத் தந்த தலைவர்களைப் பற்றிய வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம். மாணவர்களே, இன்று உங்களுக்கு மிக முக்கியமான பாடத்தை எடுக்கப் போகிறேன். என்ன தலைப்பு என்று தெரியுமா? அது தேசிய தலைவர்களைப் பற்றியது. மோகன், பாடத்தை கவனி. முதல்ல யார பத்தி சொல்ல போறீங்க? நம்ம தேசத்தந்தை மகாத்மாவை பற்றி தானே? அவரை பற்றி பார்ப்போம். அவரின் இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அஹிம்சை வழியில் போராடி வெற்றி கொண்டவர். அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் அவர்களின் சில புகைப்படங்களை பார்ப்போம். அகிம்சைனா? மற்றவர்களை துன்புறுத்தாமல் அமைதியான வழியை கடைபிடித்தல். சரி, அவர் எங்கு பிறந்தார் என்று தெரியுமா? போர்பந்தர் எனும் ஊரில். மிகவும் சரி. பிறந்த தேதி அக்டோபர் 2, 1869. 18ஆம் வயதில் பள்ளி படிப்பை முடித்தார். இங்கிலாந்து சென்று சட்டம் பயின்றார். அப்படி என்றால் அவர் ஒரு வழக்கறிஞர். ஆமாம், 3 வருடங்கள் இந்தியாவிலும் 20 வருடங்கள் தென் ஆப்பிரிக்காவிலும் புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருந்தார். அவர் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு சமயம் கல்வி கற்கும் பள்ளிக்கு பள்ளி ஆய்வாளர் வந்தார். எப்பொழுது நான் சில ஆங்கில வார்த்தைகளை கூறுவேன், எல்லோரும் எழுதி காட்ட வேண்டும். அவர் கூறிய ஒரு வார்த்தை மோகனுக்கு தெரியவில்லை. மோகன், தெரியவில்லை என்றால் பக்கத்தில் இருப்பவனை பார்த்து எழுது. ஆனால் மோகனுக்கு அது பிடிக்கவில்லை. மோகனை தவிர எல்லோரும் சரியான பதிலை எழுதியிருந்தனர். ஆசிரியர் மோகனை கடிந்து கொண்டார். மோகன் மனம் வேதனைப்பட்டாலும் தான் செய்தது சரி என்று எண்ணினார். மற்றொரு சமயம் மோகன் புகைப்பிடிக்க ஆரம்பித்தார். அதற்காக திருடவும் கடன் வாங்கவும் செய்தார். கடன் தொகை பெருகியதால் தன் தம்பியின் நகையிலிருந்து ஒரு சிறு துண்டை திருடி கடனை அடைத்தார். ஆனால் அவர் குற்ற உணர்வில் தவித்தார். அப்பொழுதுதான் இனி திருடுவதில்லை என்ற உறுதி எடுத்துக்கொண்டார். அதை ஒரு காகிதத்தில் எழுதி உடல் நலமில்லாத தந்தையிடம் தந்தார். அதை படித்த அவர் ஒன்றும் கூறாமல் கிழித்து போட்டார். மோகன் மிகவும் வேதனைப்பட்டார். கண்ணீர் வழிந்தது. உண்மையின் வலிமையை உணர்ந்தார். அன்று முதல் உண்மையை மட்டுமே பேசுவது என்று முடிவு செய்தார். தென் ஆப்பிரிக்காவில் இருந்த சமயம் நடந்த நிகழ்ச்சிதான் காந்தியின் வாழ்க்கை பாதையை மாற்றியது. தென் ஆப்பிரிக்காவில் இந்தியர்கள் மிகவும் மோசமாக நடத்தப்பட்டார்கள். அவர்களை கூலி என்றுதான் அழைப்பார்கள். ஒரு நாள் புகை வண்டியில் முதல் வகுப்பில் பயணம் செய்து கொண்டிருந்தார் காந்தி. அந்த பெட்டியில் ஏறிய ஐரோப்பியர் ஒருவர், "நோ, அந்த கூலியை வெளியேற்றுங்கள்." காவல்காரன் அவரை பிடித்து வெளியே தள்ளினான். அன்று இரவு அங்கேயே குளிரில் அமர்ந்திருந்தார்.
அப்பொழுதுதான் சத்தியாகிரகம் என்னும் எண்ணம் மனதில் தோன்றியது. மறுநாள் தன் பயணத்தை தொடங்கிய அவர் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று கோச்மேன் பின்னால் அமர்ந்தார். அங்கு வந்த மற்றொரு அதிகாரி, இழங்கு, அந்த சாக்கு மேல் உட்கார். காந்தி மறுத்தார். அதிகாரி அடிக்க அதை பார்த்த மற்ற பிரயாணிகள் அவருக்கு சாதகமாக பேசி அங்கேயே அமர வைத்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து காந்தி ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு அமைப்பை உருவாக்க அழைப்பு விடுத்தார். இதுவே அவர் பேசிய முதல் பொதுக்கூட்டம். அது மக்களிடையே ஒரு விழிப்பினை ஏற்படுத்தியது. அஹிம்சை வழியை கடைபிடித்து ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை வாங்கித் தந்தார்.